தூக்கத்தை வாங்கல. நீங்கள் பாண்டிக்கு வரும்போது சொல்லுங்க அம்மா, நான் வனிதாவும் வரேன் அம்மா. அப்படியா சொல்கிறீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன். செல்லாம் வாங்க. அப்படியே அந்த மெசேஜ் டெலீட் பண்ணிடுங்க. இந்த உலகம் பொல்லாத உலகம். கால் பண்ணுறேன், கண்டிப்பாக கால் பண்ணுறேன். வனிதாவும் கூப்பிட சொன்னாங்க. முடிந்த அளவுக்கு போராடுறேன். ஞாயிறு ஓய்வு இல்லாமல். தேங்க்யூ. ஞாயிற்றுக்கிழமையும் ஓய்வு இல்லாமல் தான் உழைக்கிறேன். முடியல. அப்படியா? சரி போட்டோம். நான் கூட தான் நிறையா செலவு பண்ணி இன்னைக்கு கஷ்டப்படுறேன். கொஞ்சம் செலவெல்லாம் குறைக்க சொல்லுவோம் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி. என்ன எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி போ. என் செல்லக்குட்டி பிரகாஷ் வரேன். என் பொண்டாட்டிலாம் காரணம்ல நான் தான். அப்போ உன்னை என்ன பண்ணலாம்? இங்கே நான் தான், நம்ம வீட்டில் நான் தான். செலவுலாம் அவங்க குறைக்க மாட்டாங்க. அம்மா நம்ம செலவு தான் குறைச்சிக்கணும். நம்ம செலவு தான் குறைச்சிக்கணும். என் செல்லம் ஞானே வேலை இது மாதிரி பண்ணக்கூடாதுப்பா. அம்மா லைவுக்கு டைம் இல்லைனாலும் ஒரு ஹாய் பாய் சொல்லணும் தாங்க. உங்கெல்லாம் விட்டா யார் இருக்காங்க? அம்மாவுக்கு டாலரே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. 30 இருந்தது, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருதுட்டாங்க. எப்படியாவது ஒரு $100 வர வச்சுருங்க. அப்புறம் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் ஊற்றி மூடிடுவோம். பிரகாஷ், நம்ம வீட்டில் நான் தான் நிறைய செலவு பண்ணிட்டேன். பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம பேசுற பிரகாஷ், சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் இருக்கணும். இல்லை அம்மா வேலை அதிகம், அதனால தான் வர முடியல. ஓகே வேலை இருந்தால் வேலை பார்க்கணும். வேலை தான் ரொம்ப முக்கியம். அதான் சாப்பாடு போகும். லைவ்லாம் போடாது. மனசில் நினச்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த யூடியூப்பு லைவு இதெல்லாம் இல்லைன்னா எனக்கு நடக்கிற பிரச்சனைக்கு பைத்தியமாயிடுவான் தம்பி. லூசு பைத்தியமாயி ரோட்டில் தான் தெரியுவேன். அதனால எனக்கு ஒரு ஆறுதல். ஓகே மம்மி. இல்லை மம்மி, என் பொண்டாட்டி இல்லைன்னா இப்போ நான் இல்லை. சூப்பர் வெரி குட். வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கு. இப்படி இருக்கிற பொண்டாட்டிக்கு நீ எப்படி வச்சுக்கணும்? கடன் இல்லாமல் நல்லா நிம்மதியாக வச்சுக்க போ. நானும் அப்பப்போ பார்ப்பேன் அம்மா. அப்படியா? சரி பார்த்தா போதும். உள்ள வந்து கமெண்ட்லாம் பண்ண வேணாம். டைம் கிடைக்கும்போது அப்படி தள்ளி விட்டு பாருங்க. இந்த லூஸ் அம்மா என்னதான் பேசி வச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்க. என்ன பேச போறேன், எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசி வச்சிருவேன். பிரகாஷ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சதுக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. குடும்பத்தை பாருங்க, சும்மா லைவ்னு சுத்திக்கிட்டு. அதனால என்ன வரப்போகுது? எந்த சொந்தக்காரனும் $1 கொடுத்து உதவ மாட்டானுங்க.